நமஸ்காரம். நம்முடைய பேச்சு வாக்கில் சில சொற்களை பயன்படுத்துகிறோம். அதற்கு என்ன பொருள் இருக்கும் என்று சற்று சிந்திப்போம். அவருக்கு கண் பார்வை நன்றாக இருக்கிறதான்னு கேட்டேன். கண்ணு நன்றாக தெரிகிறதா, வயதானாலும் இன்னும் கூர்மையாக பார்க்கிறாரா என்றுதானே பொருள். அவருக்கு காது நன்றாக கேட்கிறதா என்றால் அப்ப காது கூர்மையாக இருக்கிறதா, வெளியே பேசுவதெல்லாம் மெதுவே பேசினாலும் காதில் விழுகிறதா, அதப்போல் அவருடைய சிந்திக்கும் ஆற்றல் நன்றாக இருக்கிறதா, உள்ளம் நன்கு சிந்திக்கிறதா என்றாலும் அதுதான் பொருள். ஆனால் இதையே ஒருவேளை இப்படி இருக்குமோன்னு யோசித்து பாருங்கள். காது நன்றாக கேட்கிறதுன்னு சொன்னால் காது என்னும் உறுப்பு ஒழுங்காக வேலை செய்கிறது, இயர் ட்ரம் ஒழுங்காக இருக்கிறது, மற்றும் காதில் இருக்க வேண்டியவையெல்லாம் சரியாக இருக்கிறது. இதுதான் பொருள். ஆனால் அதைவிட சிறப்பான பொருள், நல்லதை அவர் காது கேட்கிறதா, காது நன்றாக கேட்கிறதா என்பது ஒரு வகை. நல்லதை காது கேட்கிறதா, அதை எங்கு கேட்கிறோம்? அப்படின்னா நல்ல விஷயம் காதிலே பட வேண்டும். தவறானவை, இன்னொருத்தரை பற்றி குற்றம் சொல்லுவது, இது காதில் விழ வேண்டாம். காது நன்றாக கேட்கிறதா என்றால் நல்ல விஷயங்களை காது கேட்கிறதா, அப்படி யாரும் எடுத்துக்கொள்வதில்லை. கண் பார்வை நன்றாக இருக்கிறதான்னு சொன்னால் நல்ல விஷயங்களை கண்ணு பார்க்கிறதா, அப்படியும் இல்லை. மனதால் நன்கு சிந்திக்கிறாரான்னு கேட்டால் நல்லதை மனம் சிந்திக்கிறதா என்று காணும். அது என்னமோ தெரியவில்லை, அந்த தலைகீழ யாரும் கேட்பதே இல்லை. கண்ணு பார்த்து மட்டும் பயன் இல்லை, நல்லதை பார்த்தால் தான் பயன். அப்பதான் கண்ணு இருக்கும் பயனே. அதனால் இதை புரிந்து கொள்வோம். கண்ணு பார்த்தாலும் காது கேட்டாலும் உள்ளம் சிந்தித்தாலும் அது நல்லதை செய்வதாக இருக்க வேண்டும். அங்குதான் ஒரு சிக்கல். நம்முடைய கண்ணிலும் கோளாறு இருக்கலாம், காதில் கோளாறு இருக்கலாம், ஏன் மூப்பு வயதானதால் கூட மந்தமாகி போயிருக்கலாம். அதே போல எதை பார்க்கிறோமோ அந்த பொருளிலும் குற்றம் இருக்கும். எந்த ஒரு பொருளுக்கும் வயதாகாதா? வயதாக வயதாக அது மக்கித்தானே போக போகிறது. அதனால் நாம் கண்ணுக்கும் குற்றங்கள் உண்டு, கண்ணால் பார்க்கப்படும் பொருளிலும் குற்றங்கள் உண்டு. ஆனால் இந்த ரெண்டையும் தாண்டி நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? பார்வை நன்றாக இருக்கிறதா, கண்ணு நன்றாக இருக்கிறதா, காணப்படும் பொருள் நன்றாக இருக்கிறதா, இந்த ரெண்டையும் ஒத்துக்கொண்ட பிற்பாடுதானே பார்வை நன்றாக இருக்கிறதான்னு கேட்க வேண்டும். ஆனால் அப்படி உலக இயல்பு இல்லை. கண்ணில் கோளாறு இருந்தாலும் பார்க்கப்படும் பொருளில் கோளாறு இருந்தாலும் பார்வை நன்றாக இருக்க வேண்டும். அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது? உங்கள் பார்வை என்ன அப்படின்னு என்பார்கள். அந்த இடத்துல உங்கள் பார்வை என்னன்னால் உங்கள் ஒப்பீனியன் என்ன, உங்கள் கருத்து என்னன்னு பொருள். இது என்னுடைய பார்வையில் சொல்லுவதாக இருந்தால் என்று ஆரம்பிப்போம். அப்படின்னா என் அபிப்பிராயப்படி, என்னுடைய கருத்தின்படி என்றுதான் பொருள் வரும். எந்த சுமாரான பொருளை தவறே பார்த்தாலும் எதிரிருக்கும் நல்லது நம் கண்ணில் பட வேண்டும் சொல்லுகிறோமே, அப்ப பார்வை மட்டும் நன்றாக இருக்க வேண்டும். கண்ணிலும் கோளாறு, பொருளிலும் கோளாறு, ஆனா பார்வை நன்றாக. இதுதான் மக்களின் எதிர்பார்ப்பு. இது நடக்குமான்னு சந்தேகம் வரும். அதுக்கு ஒன்று செய்யலாம். நம்முடைய கண்ணில் இருக்கும் குறைபாடுகளை எல்லாம் வயசாக வயசாக நீக்குவது அவ்வளவு சுலபம் இல்லை. காது சற்று மந்தமாகத்தான் போகும், மாற்ற முடியாது.
ஆனால் ஒண்ணு செய்யலாமே, எதை பார்க்கிறோமோ, எதை கேட்கிறோமோ, எதை சிந்திக்கிறோமோ அந்த பொருளை சிறப்பான பொருளாக வைத்துக் கொண்டு விட்டால் அப்ப தானே ஒரு பக்கம் நல்லதாகிவிடும். ஏற்கனவே 2 பக்கமும் குறை. என் கண்ணிலும் குறை, பொருளிலும் குறை. என் கண்ணு குறையை மாற்ற முடியாது, என் காது குறையை மாற்ற முடியாது. அப்ப அந்த பொருளில் இருக்கும்போதை மாற்றலாம். அந்த பொருள் பகவானாக இருந்து விட்டால் குறையில்லை. அவரை பற்றிய கதையாக இருந்து விட்டால் குறையில்லை. அவரை பற்றின சிந்தனையாக அவருடைய குணங்கள், அவருடைய விளையாட்டுகள் இதுவாக இருந்தால் குறையில்லை. அப்படியெனில் குறையில்லாத ஒன்றை குறைவுள்ள என்று கண்ணு பார்த்தாலும் இப்ப எனக்கு ஒரு உறுதி தெரிகிறது, ஒரு நம்பிக்கை துளிர்க்கிறது. பார்வை மட்டும் நன்றாக இருக்க வாய்ப்புண்டு. ஏனெனில் ஒரு பக்கம் நன்றாக இருக்கிறதே, ஏற்கனவே 2 பக்கமும் சரியில்லை, பார்வையிலே சந்தேகம். இப்ப ஒரு புறம் உயர்ந்த விஷயமாக இருக்கிறது, அது தியானத்துக்கு பெருமானோ, பார்ப்பதற்கு பெருமானோ, கேட்பதற்கு அவனை பற்றின கீர்த்தியோ, அவனை பற்றின புகழோ, இது எல்லாமே நல்லதாத்தான் இருக்கும். இப்ப முதலில் கேட்ட கேள்விக்கு பதில் வரும். நல்லதை கண்ணு பார்த்ததான்னு சொன்னால் ஆமாம்னு சொல்லுவோம், நல்லதை காது கேட்டதான்னு சொன்னால் தைரியமா ஆமாம்னு சொல்லுவோம், நல்ல விஷயத்தை உள்ளம் சிந்தித்ததான்னு கேட்டால் ஆமாம்னு சொல்லுவோம். இப்ப எளிதில் முடிந்து விட்டது. இது கண்ணு, காது, சிந்தனை, மனம், இதில் இருக்கிற குறைபாடுகளை தாண்டியும் இது நிறைவாக இருக்கும். இதனால்தான் அவனை தியானிப்பாய், அவனை பற்றி கேட்பாய், அவரை காண்பாய் என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் உபதேசிக்கிறார்கள். சிந்திப்போம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.